என்று அவரை பணிந்து கொண்டால் அவர் அவளை கொண்டு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றால் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். தின்னுமே என்றார். அடுத்த வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. திரும்ப 27 வசனத்தை வாசிக்கிறேன். உங்களிடத்துல கேள்வி கேட்க நீங்க பதில் சொல்ல போறீங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இப்ப இவன் விசுவாசத்தை எப்படி ப்ரூவ் பண்ண ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் எப்படி அந்த விசுவாசத்தை, ஓ woman, great is your faith, எப்படி கண்டுபிடிச்சா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன செய்தால்? அவள் சொன்ன வாயத்தால் என்ன செய்தால்? The moment you open your mouth, your faith is expressed, your faith is activated. உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். As long as you have it in your heart, மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளிவிடுவோம் என்று சொன்னால் அவன் விசுவாசம் பிறந்துச்சு. அவன் விசுவாசம் பிறந்து மறந்து மலையை பெயர்த்து சமுத்திரத்தில் கொண்டு சாட்சி கைதற்கு தேவனை மகன்